செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் திறக்கப்பட்ட ஆதார் சேவை மையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இந்தியாவில் வாழும் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு தனித்துவ அடையாள எண் வழங்கிடும் வகையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கும் அரசின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் ஆதார் அட்டை முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ள நினைக்கும் பொதுமக்கள் வசதிக்காக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் மெய்யனூர் பகுதியில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இயக்குனர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் ஆதார் சேவை மையத்தினை திறந்து வைத்து சேவைகளை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் சேலம் உட்பட 8 மாவட்டங்களில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் மேலும் 22 மாவட்டங்களில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்படும் என்றும் அதன் இயக்குனர் பவன்குமார் தெரிவித்தார். UIDI, we don't have the direct ASK centers in all the districts. Earlier, out of 700 plus districts in the country, we had earlier only 80 plus centers. Now we are expanding from 80 plus center to 450 plus centers in the entire pan India, in the entire country. So basically, because of the high level services will be provided to the residents which are not available at the other centers, including the grievance resolutions to the residents which will be provided at these centers. சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தில் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுக்காக ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்றும் நாளொன்றுக்கு 400 பேர் வரை ஆதார் திருத்த சேவை வழங்கப்படுவதாகவும் அரசு விடுமுறை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் மையம் செயல்படும் என்கிறார் மேலாளர் மாதவன். இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே 8 ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்கே சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஸ்பெஷலாக நமக்கு UIDI மேனேஜர் டைரக்டா அங்கேருந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு. முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான முன்னிலை உரிமை மற்றும் அனைவருக்கும் விரைவான சேவையை வழங்கிடும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. இன்று நாம் பேச போகும் தலைப்பு நம்ம ஒவ்வொருவரோட எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்டது. அதுதான் போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு. இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஒரு தனி மனிதனை, அவன் குடும்பத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை வேரோடு அழிக்கிற சக்தி இந்த போதைக்கு உண்டு. குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்கிறது உங்க கனவுகளுக்கு ரெக்க முளைக்கிற காலம். ஆனா இன்னைக்கு பல மாணவர்கள் சும்மா ஒரு தரம் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆர்வத்திலேயோ இல்ல நண்பர்களோட கட்டாயத்தினாலேயோ இந்த இருண்ட உலகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஆரம்பத்துல வேடிக்கையா விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பியிருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. பெற்றோர்களே உங்க பிள்ளைகளோட நடத்தையில ஏதேனும் மாற்றம் தெரியுதுன்னா அதை கவனிங்க, அவங்க கிட்ட ஒரு நண்பனா பேசுங்க. மாணவர்களே, தவறான பாதையை நோக்கி உங்களை அழைக்கிற நண்பர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தீர்க்கமா இல்ல நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லி பழகுங்க. அதுதான் உண்மையான வீரம். உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகள்ல திருப்புங்க. ஒருவேளை யாராவது இதுக்கு அடிமையாக இருந்தா அவங்கள குற்றவாளியா பார்க்காம ஒரு நோயாளியா கருதி மறுவாழ்வு மையங்களுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது.
கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10-581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்துல 466 புகார்கள் வரப்பட்டு அதுல 104 புகார்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. தகவல் கொடுப்பவர்களோட பெயர் மற்றும் விவரங்கள் முற்றிலும் ரகசியம் காக்கப்படும். விற்கிற கடைகளையும் நாங்க சீல் வச்சுட்டு 2-3 வாரத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணியும் வைக்கிறோம். போதைப் பொருட்களை தொடமாண்டோம் என்ற உறுதியான சபதத்தை இன்னைக்கே ஏற்போம். நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள நடமாடும் உழவர் சந்தை ஆட்டோ திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான நேரடி விற்பனைக்கு சிறந்த தளமாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நடமாடும் உழவர் சந்தை ஆட்டோ திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் விவசாய விளைபொருட்கள் பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே நேரடியாக சென்றடையும் வசதி உருவாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக உழவர் சந்தையில் உள்ள விவசாயிகள், மகளிர் சுய குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு வியாபாரிகள் தங்களது காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட விளைபொருட்களை லோடு ஆட்டோக்கள் மூலமாக நேரடியாக விற்பனை செய்ய முடிகிறது. கிராமங்களில் விளையும் காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தைக்கு கொண்டு வருவதோடு குடியிருப்பு பகுதிகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று விற்பனை செய்யும் வசதி இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து விவசாயி தெரிவிக்கையில், வேல்முருகன், தூத்துக்குடி உழவர் சந்தையில நான் ஒரு 20 வருஷமா கடை வச்சிருக்கேன். தொழில் இப்ப கொஞ்சம் டல்லா இருந்தாலும் இப்ப இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வச்சு வெளியில மக்களுக்கு இந்த விலைக்கு குறைஞ்ச விலைக்கு காய்கறி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 வண்டிகளுக்கு ஆள் இல்லாம வர இருக்கு. இதை வச்சு நல்ல பிரயோஜனமா இருக்கு. எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கு, எங்களுக்கும் ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வண்டி சார்ஜ் இங்கே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா வாடகை மட்டும்தான். பெட்ரோல் எதுவும் கிடையாது. இந்த வண்டியிலே 200 கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டி. 200 கிலோமீட்டர் சார்ஜ் இங்கே பண்ணிக்கலாம். குறைஞ்ச விலைக்கு மக்களுக்கு கொடுக்கும். நல்லா பெனிஃபிட்டா இருக்கு எங்களுக்கு வண்டி. என்னுடைய பெயர் சிவகுமார். உழவர் சந்தையில நாங்க சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் கடை வச்சிருக்கோம். இந்த வண்டி இப்போ கொடுத்துருக்காங்க உழவர் சந்தையில இருந்து. இந்த வண்டி மூலியமா எல்லா நகரங்கள் ஃபுல்லுமே பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் மற்றும் பயிர் வகைகள் எல்லாமே விவசாயிட்ட இருந்து டைரக்டா மக்களுக்கு சேர்ந்தடைகிற மாதிரி இந்த வண்டி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்போ இந்த உழவர் சந்தையில நிறைய மக்களால வர முடியல. அதனால இந்த வண்டி மூலியமா நாங்க நகர்ப்புறம் மட்டும் இல்லாம தொலை தூரத்துல உள்ள மக்களுக்கும் இயற்கையான பொருட்கள் எல்லாம் நாங்க அவங்களுக்கு சென்றடையும் முறையில இந்த உழவர் சந்தையில இந்த கொடுக்கப்பட்ட வண்டி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் உற்பத்தி துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் மேம்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக ஜவுளித்துறை சர்வதேச தரத்திற்கு உயர்ந்துள்ளதாக ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் மழை நீரை சேமிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் வலியுறுத்தியுள்ளது. சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் மூலம் 2070ஆம் ஆண்டில் மாசற்ற சூழல் என்ற இலக்கை அடைய முடியும் என்று மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.